மனித மாமிசம் பிணம் எரிக்கும் இடத்தில் உடலுறவு அகோரியின் ஒரு ரகசிய வாழ்க்கையை வந்து எப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஹலோ ஐயா முத்துராமன் சரிங்களா? ஏன்னா இங்கே அகோரி பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து நான் தெரிவிக்க போகிறேன். மறந்துடாமல் உங்களுக்கெல்லாம் வந்து அகோரினா ரொம்ப பயமாக இருந்தால் லைக் தட்டி விட்ருங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் அகோரியை வந்து சாமி கும்பிட்ற சரிங்களா? அகோரி மேலே உங்களுக்கு வந்து அதிகமான நம்பிக்கையும் சரி எல்லாம் இருந்தால் கமாண்டில் அகோரின்னு சொல்லிட்டு பின் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ வந்து எண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பிணங்கள் தகனம் செய்யப்படும் இடங்களில் தியானம் செய்து உணவு உண்டு வேற உறக்கம் வந்து கண்டு உடலுறவு வைத்துக் கொள்வார்கள். ஆடை இல்லாமல் ட்ரெஸ் இல்லாமல் வந்து திரிந்து மனித மாமிசத்தை மனுஷங்கரியை வந்து சாப்பிட்டு மனிதர்களையும் வந்து மண்டைய ஓடுகளை வந்து ஏந்தி முக்கியமாக கஞ்சா புகைப்பார்கள். கஞ்சா அடிக்கிறது ஆண்டு முழுவதும் வந்து எங்கேயே தனிமையாக வந்து வாழ்ந்து வரும் அவர்கள் கும்பமேளாவின் போது அகோரி எல்லாம் இந்த இந்தியாவிலங்க இருக்கிற அகோரி ஃபுல்லாக வந்து ஒன்றாக சேர்வார்கள். இப்படியே இந்திய சமூகத்தின் விழிப்பில் வாழும் இந்த இந்து சாமியார்கள் அகோரிகள் என்று அறிய வந்து படுவார்கள். ஆனால் அங்கே அகோரி வந்து சமஸ்கிருதத்தில் வந்து அகோரி என்று சொல்லப்படும் வந்து என்ன வந்து அர்த்தம்னா பயமில்லாத என்று அர்த்தம்தான். ஆனால் இவர்கள் செய்யும் வந்து சடங்குகளில் வந்து கதைகள் பலரிலும் உள்ள ஒரு ஆர்வத்தையும் சரி வெறுப்பையும் சரி ஒரு பயத்தை வந்து வர வைக்கும். இந்த ஆண்டு யூபி உத்தரப்பிரதேசம் வந்து மாநிலம் பிரகயாஸ் நகரில் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி அன்று கும்பலம் மேலே எப்படின்னா அந்த பன்சன் வந்து தொடங்க வந்து பட்டு உள்ளது. இதற்கு தாங்க இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான அகோரிகள் வந்து உள்ளனர். மக்கள் பிரகயாக் ராஜ் நகரில் திரண்டு வந்து உள்ளனர். உலகின் அதிக அளவில் வந்து மக்கள் கூடும் விழாவாக இது வந்து கருது வந்து படுகிறது. இந்த விழாவில் தாங்க சுமார் லட்சக்கணக்கான மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ஆன்மீக நாணயத்தை அடைந்து கடவுளோடன் ஒன்றாக இணைவதற்கான அனைத்தையும் வந்து கடந்து இருப்பதாக அவர்கள் வந்து பொதுவான ஒரு வழக்கம்தான் என்கிறாப்புல லண்டனின் சமஸ்கிருதம் மற்றும் இந்தியாவிகள் நடத்தி வரும் ஆசிரியர் ஜேம்ஸ் மலிசன் என்பவர். இவர் அகோரியின் வந்து பல முறை வந்து கலந்துரை வந்து பேசியுள்ளனர். இவருங்க அகரிக்கிட்ட சரிங்களா பல முறை எல்லாம் பேசியிருக்காரு. இப்போ நம்ம சைடு எடுத்துக்கிட்டா நம்ம டைரக்டர் பாலா அவர் படங்கள் எடுத்துக்கிட்டால் ஒரு மாசாஞ்சேரி ஒரு வேற லெவலில் இருக்கும். அவர் வந்து அகோரிட்டி எல்லாம் வந்து பேசியிருக்காப்புல. அது மாதிரி இந்த அதிகாரி எல்லாம் பேசுவார் போல. மற்றவர்களையும் பெரும் ஒரு மனதடை இருக்கும் ஒரு விஷயத்தை உடைப்பதும் சரி அகோரியின் வந்து அணுமுறை. பொதுவாக இது வந்து நல்லதா இது கெட்டதா என்று ஒரு சாதாரண கருத்துக்கள் இவர்கள் வந்து ஏற்க மாட்டார்கள். மனித மாமிசத்தை ஏன்னாங்க மனுஷங்கரி உண்ணும்போது தங்களின் வந்து மலத்தை வந்து உண்ணுவது என அவர்களின் வந்து ஆன்மீக வாழ்க்கை பல ஒரு அபகரமான வழக்கத்தின் வந்து கொண்டதாகும். ஏன்னா இந்த வழக்கம் வந்து தொடர்ந்து எப்படின்னா பண்ணிட்டு தான் வராங்க. இது ஒரு வழக்கங்களை வந்து கொண்டதாகும். இதையெல்லாம் வந்து செய்தால்தான் ஒரு மேம்பட்ட நிலையை வந்து அடைய முடியும் என்று அவர் மீது வந்து நம்புகிறார்கள் என்று ஜேம்ஸ் என்பவர் வந்து தெரிவித்துள்ளனர். இன்று இவர்கள் வந்து பின்பற்றும் வழக்கங்களை பார்க்கும்போது சமீப சில நூற்றாண்டுக்குள் இவை தொடங்கி இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அகோரி என்ற வார்த்தையோ 18ஆம் நூற்றாண்டில் இருந்ததுதான் கவனத்தை வந்து ஈர்க்க வந்து ஆரம்பித்து வந்து உள்ளது. அகோரி வாழ்க்கைங்க அவங்களோட வாழ்க்கையும் சரி அவங்களோட பேரும் சரி இப்போ வந்து எப்படின்னா யாருக்கும் தெரியாது. அப்போலேருந்து 18ஆம் நூற்றாண்டில் இருந்தது. அப்போலேருந்து எப்படின்னா இப்போ வரைய வந்து இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் அகோரி யாருன்னு. 7ஆம் ஆண்டு நூற்றாண்டில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ள பாபலிகா அப்படின்னா மண்டே ஓட்டை ஏந்தி இருப்பவர்கள் துறவிகளின் ஒரு அனநியோக பழக்கங்களுடைய அகோரியாக வந்து இருந்து வந்து உள்ளனர். அவர்கள் மனிதர்களை வந்து உயிர் பலி கொடுக்கும் வழக்கத்தை கூட கடைபிடித்து அப்படின்னு வந்து உள்ளனர். மற்ற சில இந்து சாமியார்கள் போல அகோரிகளுக்கு இடையிலான எந்த ஒரு ஒருங்கிணைப்பும் சரி கிடையாது. பெரும்பாலும் ஒரு தனிமையிலே வந்து வாழும் அவர்கள் வெளி ஒரு மனிதர்களை வந்து அவ்வளவு வந்து எளிதில் வந்து நம்ப மாட்டார்கள். தனது சொந்த வந்து குடும்பத்தையும் கூடவே எந்த ஒரு தொடர்பு வந்து இருக்க மாட்டார்கள். பாசங்கள் அன்புங்கள் எதுவுமே வந்து அகோரிக்கு வந்து இருக்காது. பெத்த அம்மா கூடங்க வாடா வீட்டுக்கு வரன்னு சொன்னால் கூட வந்து அகோரிகள் வந்து வரவே மாட்டாங்க. பெரும்பாலான அகோரிகள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களே வந்து இருக்கிறார்கள். பல்வேறு அகோரிகள் வெவ்வேறு விதமான அறிவாற்றலோடு வந்து இருப்பார்கள். முக்கால்வாசி அகோரிங்க வந்து எப்படின்னா மைண்டு மூளையோடு வந்து இருப்பாங்க. சிலர் நல்ல வந்து கூர்மையான ஒரு அறிவோடு வந்து இருப்பார்கள். ஒரு அகோரி நேபாள நாட்டு அரசரின் வந்து ஆலோசகரமாக வந்து கூட வந்து இருந்து உள்ளனர் என்று ஜேம்ஸ் மலிசன் வந்து கூறியுள்ளனர். அகோரிகள் சரியாக புரிந்து கொள்ளப்படாதவர்கள் என்று
புத்தகத்தின் ஆசிரியர் மனோஜ் தக்கர் அவர் வந்து தெரிவித்து வந்து உள்ளனர். அகோரிகள் இயற்கையோடு சேர்ந்து மிக வந்து எளிமையாக வாழக்கூடியவர்கள். எந்த கோரிக்கையும் சரி அவர்களுக்கு வந்து கிடையாது. அனைத்தையும் வந்து ஒரு உச்சத்தின் வந்து வெளிப்படையாக வந்து அவர்கள் வந்து பார்க்கிறார்கள். யாரையும் அல்லது எதையும் வந்து அவர்கள் வந்து வெறுக்க மாட்டார்கள். அதனால தான் கொல்லப்பட்ட விலங்கின் வந்து மாமிசத்தையும் சரி மனித மாமிசம், ஏன்னாங்க அகோரி ஃபுல்லாக வந்து மனித மாமிசம் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. அந்த மனுஷன் வந்து உயிரோட வந்து இருக்கும்போது கிடையாது, செத்து முடிச்சு வந்து மாமிசம் வந்து சாப்பிடுவாங்க. மனித மாமிசக்கும் வந்து இடையில் அவர்கள் எந்த ஒரு பாகுபாடும் வந்து பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு என்ன வந்து கிடைக்கிறதோ அதனே அவர்கள் வந்து சாப்பிடுவார்கள். அகோரியின் வழிபாட்டை முக்கியமான மற்றொரு பகுதி விலங்குகளை வந்து பலி கொடுப்பது. கஞ்சா புகைத்து கொண்டு கஞ்சா அடிக்கிறது சரிங்களா, மிகுந்த வந்து உற்சாகமான நிலையில் கூட சுய வந்து விழிப்புணர்வு வந்து இருக்க அவர்கள் வந்து முயல்வார்கள். ஒரு சில வந்து குறைவான மக்களே அகோரின் நம்பிக்கையை வந்து உண்மையான பின்பற்றுவதாக ஜேம்ஸ் மற்றும் மனோஜ் தக்கார் ஆகிய இருவர் வந்து கூறி வந்து உள்ளனர். கும்பமேளாவுக்கு வருகை தரும் பலரும் தன்னை வந்து அகோரிகள் போலவே காட்சிப்படுத்திக் கொள்வதாக வந்து கூறப்படுகிறது. அங்கு வரும் சுற்றுலாவாசிகள் மற்றும் பக்தர்கள் வந்து இருந்து பணம் வாங்க வந்து அகோரிகளாக வந்து நடிப்பார்கள் என்று சொல்றாங்க. அங்கு வரும் பக்தர்கள் அவர்களுக்கு பணம் மற்றும் உணவு வந்து வழங்குவார்கள். ஆனால் உண்மையான அகோரிகள் பணத்தை வந்து அலட்சியமாக வந்து செய்வார்கள். ஏன்னா அங்கே உண்மையாக அகோரி இருந்தால் பணத்துன்னு அவங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது, எடுத்துட்டு போடா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க போல. அனைவரையும் வந்து நலனுக்காக அகோரிகள் வந்து பிரச்சனை வந்து செய்வார்கள். அவர்களின் ஆசையை பெறுவதற்கு குழந்தை வேண்டுமா அல்லது வீடு கட்ட வேண்டுமா என்றாலும் குறித்து கவலை வந்து இல்லை. அழிக்கும் கடவுள் என்று அறியப்படும் சிவன் மற்றும் அவரது மனைவி சக்தியை தான் முக்கியமாக அகோரிகள் வந்து சாமியெல்லாம் கும்பிடுவாங்க. வட இந்தியாவில் ஆண் அகோரியை மட்டுமே காண முடியும். ஆனால் மேற்கு வங்கத்தில் பெண் அகோரிகள் வந்து வாழ்வதை காண முடியும். பெண் அகோரிகள் உடையை வந்து அணிந்திருப்பார்கள். இப்போங்க ஆம்பளை அகோரி வந்து எப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்க போல சில இடத்துல. ஆனால் பெண்கள் அகோரி வந்து கண்டிப்பாக ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க. பெரும்பாலான மக்களுக்கு சாவு குறித்து பயம் கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாத்துக்கும் இருக்குமான விஷயம்தான். உடல் தகனம் செய்யப்படும் மைதானங்கள் இறப்பை வந்து குறிப்பவை. அதுதான் அகோரின் வந்து தொடக்கப்பள்ளி. அவர்கள் சாதாரண ஒரு மனிதனின் அறநெறிகளை வந்து மதிப்பீடுகளையும் கேள்வி உட்படுத்த விரும்புவார்கள் என்று தக்கர் வந்து தெரிவித்து வந்து உள்ளனர். ஆனால் அகோரிகள் குறித்து அனைத்து விஷயங்களுக்கும் வந்து அதிர்ச்சி அடையக்கூடிய வந்து அல்ல. கடந்த சில தபப்புகளில் வந்து பல வழக்கங்கள் வந்து மாறி வந்து உள்ளது. அவர்கள் தொழுநோய்களுக்கு வந்து மருத்துவ சேவையை வந்து வழங்குவதும் தொடங்கி வந்து உள்ளனர். மனிதர்கள் தொடக்கவே தயக்கம் காட்டு ஒரு சமூகத்தினர் வந்து அகோரிகள் பணிபுரிந்து வந்து வருகிறார்கள் என்கிறாப்புல மின்னிசோடாவை சேர்ந்த மருத்துவ மற்றும் கலாச்சார மாநிலவலான ரோன் பெரட் என்பவர் தன் குடும்பத்தினால் கைவிடப்பட்ட தொழுநோயாளிகள் பலர் வாரணாசியில் அகோரியால் வந்து நடத்தப்படும் மருத்துவமனையில் வந்து தஞ்சமடைந்து உள்ளனர். அங்கு அவர்களுக்கு ஆயுத வேத முறையில் இருந்து நவீன வந்து மேற்கத்திய மருத்துவ முறையில் கூட சிகிச்சை வந்து வழங்கப்படுகிறது. மருந்துகளின் சேரி அவர்களால் வந்து ஆசீர்வாதம் வந்து ஒன்றாக வந்து கிடைக்க உள்ளது. அகோரிகள் சிலர் செல்போன்கள் மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறார்கள். இப்போது அகோரிகள் வந்து வெளியிடங்களுக்கு செல்லும் போது குறைந்த அளவான ஆடைகள் வந்து அணிய வந்து ஆரம்பித்து வந்து உள்ளனர். முன்னாடி போலாங்க அகோரி வந்து ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு சில காலத்தினால வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் வராங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்து மதத்தை வந்து பின்பற்றினாலும் அனைவரையும் வந்து ஒரே விதமான நம்பிக்கை வந்து இருப்பதில்லை. எத்தனை அகோரிகள் வந்து இருக்கிறார்கள் என்று கணக்கில் வந்து கணக்கெடுப்பது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்தான். என்றாலும் சில ஆயிரக்கணக்கான வந்து இவர்கள் இருக்கலாம் என்று நிபுணர்கள் வந்து கூறி வந்து உள்ளனர். பல தரப்பட்ட சாமியார்களை வந்து பார்த்த இந்திய மக்களுக்கு அகோரிகளை வந்து பார்த்தா பயமாகவும் சரி வெறுப்பாகவும் இருக்கலாம். இறந்த உடல்களில் வந்து உடலுறவு வைத்து கொண்டதாக ஒரு சில அகோரிகள் வந்து வெளிப்படையாக வந்து தெரிவித்து வந்து உள்ளனர். ஆனால் அவர்கள் ஒரு மனத்தடையை வந்து இருக்கு வந்து உள்ளது. சடங்குக்காக, ஏன்னாங்க உடலுறவு வந்து அவங்க எதுக்கு வந்து பண்ணுறாங்கன்னா சடங்குக்காக பாலியல் தொழில் செய்வர்களிடம் வந்து உடலுறவு வைத்து வந்து கொள்வார்கள். ஆனால் ஒரு பாலுறவு அங்கீகரிக்க மாட்டார்கள் என்று மருத்துவர் மலிசன் வந்து கூறியுள்ளனர். மேலும் அவர்கள் இறக்கும்போது மற்ற அகோரியால் வந்து அவர்கள் உடல் வந்து உண்ணப்படாது. ஏன்னாங்க இப்போ வந்து மனுஷ சாப்பாடு எல்லாம் சாப்பிடுவாங்க போல. மனுஷ சாப்பாடுனா மனுஷனோட கறி சரிங்களா, அது வந்து அகோரிகள் வந்து டெட் பாடி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரு அகோரி வந்து இறந்தால் அவங்களோட பாடி வந்து இன்னொரு அகோரி கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. சாதாரணமான மக்களை போலவே அவர்கள் உடல் வந்து புதைக்கப்படும் அல்லது எரிக்கப்படும் சொல்கிறாங்க. மறந்துடாமல் இந்த அகோரி பற்றி என்ன சொல்லி கமலை பின் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி செய்தியெல்லாம் தெரியணுமா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வந்து அமைக்கி விட்ருங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ. ஜெய் ஹிந்த்.